வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். கடந்த 5 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மொத்த விலைவாசி சரிவு 3.74% குறைந்தது. சிபிஐ இயக்குநர் வீட்டு வருகை பதிவேட்டை தந்தது யார்? வக்கீல் பிரசாந்த் பூஷன் வரும் 24ஆம் தேதிக்குள் பதிலளிக்க சுப்ரீம் கோர்ட் உத்தரவு. வரும் 24ஆம் தேதி செவ்வாயின் வான்வெளி பாதையில் மங்கள்யான் நிலைநிறுத்தம். தயார் நிலையில் இஸ்ரோ விஞ்ஞானிகள். விரிவான செய்திகள். கடந்த 5 ஆண்டுகளில் முதல் முறையாக மொத்த விலைவாசி விகிதம் 3.74% குறைந்துள்ளது. நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் காங்கிரசின் படுதோல்விக்கு ஊழல் விவகாரங்கள் மட்டுமின்றி கடுமையான விலைவாசி உயர்வும் முக்கிய காரணமாக இருந்தது. அதனால் மோடி பிரதமராக பொறுப்பேற்றதிலிருந்து விலைவாசிகளை கட்டுப்படுத்த தொடர் முயற்சிகளை மேற்கொண்டார். அதன் பலனாக கடந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான மொத்த விலைவாசி விகிதம் 3.74% குறைந்துள்ளதாக அரசு புள்ளி விவரங்கள் தெரிவித்துள்ளன. உணவு மற்றும் பெட்ரோலிய பொருட்களின் விலைவாசி குறைந்ததன் காரணமாகவே மொத்த விலைவாசியும் குறைந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 5 ஆண்டுகளில் மொத்த விலைவாசி மிகவும் குறைந்திருப்பது இதுவே முதல் முறை. சில்லறை விலைவாசி எனப்படும் நுகர்வோர் விலைவாசி விகிதமும் ஜூலை மாதத்தில் 7.96%லிருந்து ஆகஸ்ட் மாதத்தில் 7.8% குறைந்துள்ளது. செப்டம்பர் 30ஆம் தேதி ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கையை ரிசர்வ் வங்கி கவர்னர் ரகுராம் ராஜன் அறிவிக்க உள்ள நிலையில் மொத்த சில்லறை விலைவாசி விகிதங்கள் குறைந்திருப்பதால் வங்கிகளுக்கான வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி குறைக்கும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே ரிசர்வ் வங்கி கவர்னர் ரகுராம் ராஜன் கூறுகையில் ரிசர்வ் வங்கியின் முன்னறிவிப்புக்கேற்ப விலைவாசி விகிதங்கள் குறைந்து வருவதாக தெரிவித்தார். பெட்ரோல் விலையைப் போல டீசல் விலையை நிர்ணயிக்கும் முடிவை எண்ணெய் நிறுவனங்களிடமே முழுமையாக ஒப்படைக்க வேண்டும் எனவும் மத்திய அரசை ரகுராம் ராஜன் வலியுறுத்தியுள்ளார். சிபிஐ இயக்குநர் வீட்டு பார்வையாளர்கள் விவரம் அடங்கிய பதிவேட்டை யாரிடமிருந்து பெற்றீர்கள் என்பதை தெரிவிக்கும்படி வக்கீல் பிரசாந்த் பூஷனுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2G மற்றும் நிலக்கரி சுரங்க ஊழலில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள நபர்களை தன் வீட்டிலேயே சிபிஐ இயக்குநர் ரஞ்சித் சின்ஹா சந்தித்ததாக வக்கீலும் ஆம் ஆத்மி கட்சி தலைவர்களில் ஒருவருமான பிரசாந்த் பூஷன் உச்சநீதிமன்றத்தில் புகார் மனு தாக்கல் செய்துள்ளார். தனது குற்றச்சாட்டுக்கு ஆதாரமாக ரஞ்சித் சின்ஹா வீட்டு பார்வையாளர் வருகை பதிவேட்டின் ஒரிஜினலையே உச்சநீதிமன்றத்தில் பிரசாந்த் பூஷன் தாக்கல் செய்துள்ளார். இந்த விவகாரத்தில் அபிடவிட்டை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த சின்ஹா, பூஷன் தாக்கல் செய்த பதிவேடு போலியானது என்றும் போலியான ஆதாரங்களை அளித்த பிரசாந்த் பூஷன் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் இவ்வழக்கு திங்களன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது பிரசாந்த் பூஷன் தன் வீட்டுக்கு வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் சின்ஹா வீட்டு பார்வையாளர் பதிவேட்டை கொடுத்ததாக ஒரு விளக்க அறிக்கையை தாக்கல் செய்தார். அதை ஏற்க மறுத்த நீதிபதிகள் சின்ஹா வீட்டு பார்வையாளர் வருகை பதிவேட்டை யாரிடமிருந்து பெற்றார் என்பதை நீதிமன்றத்துக்கு பிரசாந்த் பூஷன் கட்டாயம் தெரியப்படுத்த வேண்டும் என உத்தரவிட்டனர். பதிவேட்டை கொடுத்த நபரின் பெயரை சீலிடப்பட்ட உரையில் தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை செப்டம்பர் 24ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். செவ்வாய் கிரக வான்வெளி பாதையில் மங்கள்யான் விண்கலத்தை நிலைநிறுத்துவதற்கு தேவையான அனைத்து உத்தரவுகளையும் இஸ்ரோ விஞ்ஞானிகள் பதிவேற்றம் செய்துள்ளனர். செவ்வாய் கிரகம் குறித்து ஆராய மங்கள்யான் எனும் விண்கலத்தை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ கடந்த ஆண்டு நவம்பர் 5ஆம் தேதி ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி மையத்திலிருந்து ஏவியது. 450 கோடி ரூபாய் செலவில் விண்ணில் செலுத்தப்பட்ட மங்கள்யான் பூமி கிரகத்தின் வான்வெளியை கடந்தது. செவ்வாய் கிரகத்தை நோக்கிய தனது பயணத்தை கடந்த ஆண்டு டிசம்பர் 1ஆம் தேதி துவங்கியது. தற்போது 95% பயணத்தை நிறைவு செய்துவிட்ட மங்கள்யான் விண்கலம் சிறப்பான நிலையில் இருப்பதாகவும் 211 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து முக்கிய தகவல்களை அனுப்பி வருவதாகவும் இஸ்ரோ விஞ்ஞானிகள் அறிவித்துள்ளனர். இன்னும் 4 லட்சம் மில்லியன் கிலோமீட்டருக்கும் குறைவான தூரத்தை பயணிக்க வேண்டியுள்ள மங்கள்யான் விண்கலம் செப்டம்பர் 24ஆம் தேதி அன்று செவ்வாய் கிரகத்தின் வான்வெளி பாதையில் நுழையும் என்று இஸ்ரோ விஞ்ஞானிகள் எதிர்பார்த்துள்ளனர். செவ்வாய் வான்வெளியில் மங்கள்யானை சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்துவதற்கான உத்தரவுகளை பெங்களூரில் உள்ள இஸ்ரோ தலைமையகத்தில் விஞ்ஞானிகள் கணினி மூலம் பதிவேற்றம் செய்துள்ளனர். பதிவேற்றம் செய்யும் பணிகள் வெற்றிகரமாக நடந்து முடிந்துள்ள நிலையில் இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு உச்சகட்ட சவால் செப்டம்பர் 24ஆம் தேதி காத்திருக்கிறது. அன்றைய தினம் மங்கள்யான் விண்கலத்தில் உள்ள திரவ என்ஜினை மீண்டும் விஞ்ஞானிகள் இயக்க உள்ளனர். கடந்த 10 மாதமாக ஸ்லீப் மோடில் இருந்த அந்த என்ஜினை இயக்கச் செய்வதன் மூலம் மங்கள்யானை செவ்வாயின் வான்வெளி பாதையில் நிலைநிறுத்த முடியும். பெங்களூரில் உள்ள இஸ்ரோ தலைமையகத்தில் உள்ள விஞ்ஞானிகள் இந்த பணியில் உச்சகட்ட பரபரப்புடன் செயலாற்றி வருகின்றனர். 24ஆம் தேதியன்று செவ்வாயின் வான்வெளி பாதையில் மங்கள்யான் நிலைநிறுத்தப்பட்டால் செவ்வாய்க்கு விண்கலத்தை அனுப்பிய உலகின் 4வது நாடு என்ற பெருமையை இந்தியா பெறும். இதற்கு முன் அமெரிக்கா, ரஷ்யா, ஐரோப்பிய கூட்டமைப்பு சார்பில் செவ்வாய்க்கு செயற்கைக்கோள்கள் அனுப்பப்பட்டுள்ளன.
தமிழகத்தில் உள்ள 23 அரசு செவிலியர் பயிற்சி பள்ளியில் சேர்வதற்கான செவிலியர் பட்டய படிப்புக்கான கலந்தாய்வு சென்னையில் திங்களன்று துவங்கியது. தமிழகத்தில் செயல்பட்டு வரும் 23 அரசு செவிலியர் பயிற்சி பள்ளிகளில் 2000 இடங்கள் உள்ளன. இந்த படிப்புக்கான விண்ணப்பங்கள் ஆகஸ்ட் முதல் வாரம் விநியோகிக்கப்பட்டன. மொத்தம் 8139 பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் தேர்வுக்குழு இயக்குநரகத்தில் பெறப்பட்டன. விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு மொத்தம் 8101 பேருக்கான தரவரிசை பட்டியல் கடந்த வாரம் வெளியிடப்பட்டது. இப்படிப்புக்கான கலந்தாய்வு திங்கட்கிழமையன்று துவங்கியது. முதல் நாளில் 854 மாணவர்கள் கலந்தாய்வுக்கு அழைக்கப்பட்டிருந்தனர். என் பேர் பிரியங்கா. நான் வேலூர்லேருந்து வரேன். எனக்கு நர்சிங்க்கு நான் ஆகஸ்ட் மந்த் அப்ளை பண்ணியிருந்தேன். எங்கள் கவுன்சிலிங்காக எனக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தாங்க. வந்தோடனே எனக்கு காஞ்சிபுரத்தில் அட்மிஷன் கிடச்சிருக்கு. எனக்கு நர்சிங்னா ரொம்ப பிடிக்கும். வேலூர்லேருந்து வரேன். எனக்கு நர்சிங்னா ரொம்ப பிடிக்கும். என்னை கால் பண்ணி நேற்று வர சொன்னாங்க கவுன்சிலிங்க்கு. எனக்கு கேஎம்சி காலேஜ் சென்னையில் கிடைச்சிருக்கு. மருத்துவ படிப்பில் முக்கியமானதாக கருதப்படும் நர்சிங் படிப்பில் சேர்வதற்கான இக்கலந்தாய்வு செப்டம்பர் 18ஆம் தேதி நிறைவடைகிறது. வெயிட்டேஜ் முறையை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி டிபிஐ வளாகத்தில் பட்டதாரி ஆசிரியர்கள் பட்டை நாமத்துடன் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தொகுதிக்கான் முறை எனும் வெயிட்டேஜ் கணக்கிடுவதற்கு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். தொடர் போராட்டங்களையும் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கல்வி இயக்குநரக அதிகாரிகள் சிலர் தங்களது கௌரவ பிரச்சினையாக இந்த விஷயத்தை அணுகுவதாக பட்டதாரி ஆசிரியர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதை கண்டிக்கும் வகையில் சென்னை டிபிஐ வளாகத்தில் திங்களன்று பட்டை நாமத்தை தங்கள் நெத்தியில் இட்டு எதிர்ப்பை வெளிக்காட்டினர். தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர் மற்றும் இடைநிலை ஆசிரியர்கள் இன்னைக்கு டிபிஐல ராமம் போட்டு முற்றுகை போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். ஏன்னு கேட்டீங்கன்னாக்க அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னாக்க நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டின் பேரும் சிஎம்னுடைய ஆலோசனையின் பேரும் ஒரு குழு அமைக்கப்படும், இதுக்கு ஒரு தீர்வு விரைவில் கொண்டு வரணும்னு சொல்ற சிச்சுவேஷன்ல நாங்க என்ன சொல்றோம்னு கேட்டா 62,500 ஃபேமிலி சார்பாக நாங்களே ஒரு கல்வியாளரை அந்த குழுவில் நியமிக்கணும்னு கேட்டுக்கிற சிச்சுவேஷன்ல ஒரு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க கேட்டா இது எங்களுக்கு பிரிஸ்டேஜ் ப்ராப்ளம், ஸ்டேவை சீக்கிரமா உடைச்சு நீங்க போஸ்டிங் போடுன்னு சொல்லியிருக்காங்க. உங்க பிரிஸ்டேஜ் ப்ராப்ளத்துக்கு எங்க மூஞ்சில ராமம் போடுறீங்களா அப்படின்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு ராமம் போட்டு டிபிஐ வளாகத்துல முற்றுகை போராட்டம் இட்டு இருக்கிறோம். எஜுகேஷன் செக்ரட்டரி தான் இந்த கருத்து சொன்னதா நேற்று எங்களுக்கு தகவல் வந்ததுங்க. ஏன்னா பிரிஸ்டேஜ் ப்ராப்ளத்தை வச்சுக்கிட்டு அதாவது இந்த ஸ்டேவை உடைச்சிட்டு சீக்கிரமா போஸ்டிங் போடுங்க, எனக்கு பிரிஸ்டேஜ் ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னதா நேத்துக்கு எங்களுக்கு இந்த நியூஸ் வந்ததுங்க. அப்ப பிரிஸ்டேஜ் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டா 62,500 ஃபேமிலிக்கு என்னங்க பிரிஸ்டேஜ் ப்ராப்ளம் ரைட்டுங்களா? நாங்களா முறைப்படி பாஸ் பண்ணி வெரிஃபிகேஷன் பார்த்துட்டு எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்திட்டு தான் நாங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். இது தொடர்பாக டிபிஐ கமிஷனரை சந்திக்க இருப்பதாகவும் பட்டதாரி ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். திருச்சியில் சாலை விரிவாக்க பணிக்காக 120 ஆண்டுகள் பழமையான அரச மரம் வேரோடு மாற்று இடத்தில் நடப்பட்டது. திருச்சி மாவட்டம் வயலூர் குழுமணி பகுதிக்கு செல்லும் பகுதியில் உள்ள விளைநிலங்கள் தற்போது குடியிருப்புகளாக மாறியுள்ளன. குடியிருப்புக்காக இந்த பகுதியில் இருந்த ஆயிரக்கணக்கான மரங்கள் வெட்டப்பட்டன. இதனிடையே வயலூர் பகுதியில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காக சாலை விரிவாக்க பணிகள் நடந்து வருகிறது. இதற்காக அப்பகுதியில் 120 ஆண்டுகள் பழமையான அரச மரத்தை அகற்ற திட்டமிடப்பட்டது. இதை விரும்பாத அப்பகுதி மக்கள் தனியார் தொண்டு நிறுவனத்திற்கு தகவல் கொடுத்தனர். அப்பகுதி மக்களுடன் ஆலோசித்த தொண்டு நிறுவனத்தினர் மரத்தை வேரோடு அகற்றி வேறு இடத்தில் நடுவதற்கு முடிவு செய்தனர். அதன்படி பொக்லைன் இயந்திரம் மூலம் தனியார் தொண்டு நிறுவன ஊழியர்களின் உதவியுடன் மரம் வேரோடு அகற்றப்பட்டு லாரியில் கொண்டு சென்று வாசன் குடியிருப்பு பூங்காவில் நடப்பட்டது. ஆயிரக்கணக்கான மரங்களை வெட்டி இருக்கோம். ஆனா இது மாதிரி ஒரு மரத்தை திரும்ப உருவாக்குறதுங்கிறது ஒரு முடியாத காரியம். மரத்தை வேரோட பிடுங்கி வேற இடத்துல நட்டு வச்சுக்கிட்டு இது மாதிரி வேலை செய்யும் போது கொஞ்சம் எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு மரம் வளர்றதுக்கு கிட்டத்தட்ட 120 ஆண்டுகள் ஆயிருக்கு. அந்த மரத்தை பாதுகாக்கணுன்ற கண்ணோட்டத்தோட திருச்சி மாவட்டத்தில் முதன்முறையா இந்த ஒரு நடவடிக்கையை நாங்கள் மேற்கொண்டிருக்கோம். 120 ஆண்டுகள் பழமையான மரம் வெட்டி சாய்க்கப்படாமல் வேறு இடத்தில் மீண்டும் தழைக்க செய்ய பகுதிவாசிகளும் தொண்டு நிறுவனமும் எடுத்த கூட்டு நடவடிக்கை திருச்சி மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரத்தில் ஆன்லைன் மூலம் கேரள மாநில லாட்டரி சீட்டுகளை விற்ற 3 பேரை போலீசார் கைது செய்தனர். தமிழகத்தில் லாட்டரி சீட்டு விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் சில மாவட்டங்களில் சட்டவிரோதமாக லாட்டரி சீட்டு விற்பனை நடந்து வருகிறது.
விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் லாட்டரி சீட்டு விற்பனை நடப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் விழுப்புரம் ரயில் நிலைய சாலையில் உள்ள ஒரு கடையை போலீசார் சோதனை செய்தனர். அப்போது அங்கு ஆன்லைன் மூலமாக கேரள மாநில லாட்டரி சீட்டுகள் விற்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து லாட்டரி சீட்டு விற்பனையில் ஈடுபட்ட முஜ்புர் ரஹ்மான், மணவாளன், ரமேஷ்குமார் ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். அங்கிருந்த 24,000 லாட்டரி சீட்டுகள், 10,000 ரொக்க பணம் மற்றும் மொபைல் போன்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. 3 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆசிய போட்டியில் பதக்கம் வெல்ல இறைவனை பிரார்த்திப்பதாக குத்துச்சண்டை வீராங்கனை மேரிகோம் தெரிவித்துள்ளார். 17வது ஆசிய போட்டிகள் தென்கொரியாவில் செப்டம்பர் 19ஆம் தேதி துவங்கி அக்டோபர் 4ஆம் தேதி வரை நடக்கிறது. ஆசிய போட்டியில் குத்துச்சண்டையில் இந்தியா சார்பில் பங்கேற்கும் மேரிகோம் டெல்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க வந்தார். அப்போது அவர் நிருபர்களிடம் பேசுகையில் ஆசிய போட்டிக்கு நல்ல முறையில் தயாராகி வருவதாகவும், ஆனால் ஒவ்வொரு சுற்று ஆட்டமும் கடும் சவால் நிறைந்ததாக இருக்கும் என்றும் கூறினார். 2012ஆம் ஆண்டு ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்றதைப் போல வெற்றி பெறுவீர்களா என்ற கேள்விக்கு அதற்காக இறைவனை பிரார்த்திப்பேன் என்றார். I am coming back in good shape. Every bout is very tough for us because once we lose, then we cannot fight in another bout. That's why it's every bout is very important for us. Of course, I will try my best for our country. I'll give my best. I will try. I'll give my best and to get a medal for the. 2010ஆம் ஆண்டு சீனாவில் நடந்த ஆசிய போட்டியில் மேரிகோம் வெண்கலம் வென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்திய சர்க்கஸ் கலை அழிந்து வருவதால் அதில் ஈடுபடும் கலைஞர்கள் வேதனை அடைந்துள்ளனர். மனிதர்களும் மிருகங்களும் இணைந்து பறந்து விரிந்த ஒரு கூடாரத்தில் அமர்ந்திருக்கும் மக்கள் ரசிக்கும் வகையில் பல்வேறு சாகசங்கள் மற்றும் வேடிக்கை காட்டும் நிகழ்ச்சி சர்க்கஸ். இந்த துறையில் உள்ள கலைஞர்கள் தங்களுடைய உடலை வில் போன்று வளைத்து பல சாகசங்களை செய்து அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்துகின்றனர். ஜிம்னாஸ்டிக் செய்வது, 5க்கும் மேற்பட்டோர் மிகுந்த உயரத்தில் தொங்கி ஒருவரை ஒருவர் பிடித்து தொங்குவது, குள்ள மனிதர்கள் மாறு வேடங்களில் வந்து குழந்தைகளை சிரிக்க வைப்பது என பல்வேறு சாகசங்களை சர்க்கஸ் கலைஞர்கள் செய்து காட்டி வருகின்றனர். ஒரு காலத்தில் சர்க்கஸ் பார்ப்பதற்கு கூட்டம் அலைமோதியது. இந்த மக்கள் கூட்டம் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது. சர்க்கஸில் மனிதர்களுக்கு இணையாக விலங்குகளும் சாகசம் செய்து வந்த நிலையில் காலப்போக்கில் விலங்குகளை பயன்படுத்த அரசு தடை விதித்தது. குறிப்பிட்ட விலங்குகளை மட்டும் அரசின் அனுமதி பெற்று சாகச நிகழ்ச்சியில் பயன்படுத்துகின்றனர். அரசின் தடை சினிமாவின் வளர்ச்சி என தற்போது சர்க்கஸ் என்பது அழிவின் விளிம்பிற்கு சென்றுள்ளதாக அதில் ஈடுபட்டுள்ளோர் வேதனை தெரிவித்தனர். ஒரு 10 வருஷமா சர்க்கஸ் பார்க்கறதுக்கு ஆள் குறைஞ்சிட்டு வராங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மிருகங்களை வச்சு சர்க்கஸ் விளையாட்டு காமிக்க கூடாது அப்படிங்கிறாங்க. வருஷத்துக்கு முன்னாடி சிங்கம், புலி, கரடி எல்லாமே கவர்மெண்ட் எடுத்துட்டு போயிட்டு, அதனால சின்ன பிள்ளைங்க வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாம அது பார்க்கறதுக்கு குறைஞ்சிட்டு இருக்கு. புதுமையா காமிக்கணும் அப்படிங்கிறாங்க. ரஷ்யாவில இருந்து ஆளை கொண்டு வந்திருக்காங்க, அமெரிக்கால இருந்து ஆர்டிஸ்ட கொண்டு வந்திருக்காங்க, சைனால இருந்து ஆர்டிஸ்ட கொண்டு வந்திருக்காங்க. இவங்களை வச்சு காமிக்கிறோம். இருந்தாலும் இப்ப வீட்டுல எல்லாருக்கும் வீட்லயும் டிவி அப்படிங்கிறதுல வந்ததுனால வீட்டை விட்டு யாரும் வரதுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணிக்கிறாங்க. லீவு நாள்ல மட்டும்தான் சர்க்கஸ் பார்க்கறதுக்கு ஆள் வராங்க. சினிமா மீது மக்களுக்கு ஏற்பட்டுள்ள ஆர்வம், உயிரை பணயம் வைத்து சாகசம் செய்யும் தங்கள் கலை மீது குறைந்தது வேதனை அளிப்பதாக சர்க்கஸ் கலைஞர்கள் தெரிவித்தனர். இந்தியா முழுவதும் 100க்கும் மேற்பட்ட சர்க்கஸ் கம்பெனிகள் இருந்த நிலையில் தற்போது 20க்கும் குறைவாகவே உள்ளன. இந்த கலையை மேம்படுத்த பல்வேறு நாடுகளில் நிரந்தர திடல் அமைக்கப்பட்டு அங்கு சர்க்கஸ் நடத்த அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. அதுபோன்று இந்தியாவிலும் சாகச கலையான சர்க்கஸை அழிந்து விடாமல் பாதுகாக்க அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இத்தொழிலில் ஈடுபட்டுள்ளோரின் எதிர்பார்ப்பு. தங்கத்தின் விலை திங்கட்கிழமை அன்று சவரனுக்கு 56 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,472 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,559 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 20 காசுகள் உயர்ந்து 1 கிராம் 43 ரூபாய் 80 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 40,915 ரூபாயாக இருந்தது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கோவையில் நவீன ரக ஆடைகள் தயாரிக்கும் பணி துரிதமாக நடந்து வருகிறது.
தீபாவளி பண்டிகை நெருங்கி வருவதை முன்னிட்டு ஜவுளி உற்பத்தியாளர்கள் மக்களை கவரும் வகையிலான ஆடைகளை தயார் செய்வதிலும் அவற்றை விற்பனைக்கு அனுப்புவதிலும் சுறுசுறுப்பாக உள்ளனர். கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் ஜவுளி விற்பனையை அதிகரிப்பதற்காக பல்வேறு டிசைன்களில் ஆடைகள் தயாரிக்கப்படுகிறது. கைத்தறி சேலைகளில் நவீன டிசைன்களை பதிக்கும் பணியில் தொழிலாளர்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். இளம் பெண்களை கவரும் வகையில் ஜரிகை வேலைப்பாடு, நூல் வேலைப்பாடு கொண்ட சுடிதார் மற்றும் புடவைகளும் இவ்வாண்டில் அதிக அளவில் தயாரிக்கப்படுகின்றன. நவநாகரிக ட்ரெஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ நார்த் இண்டியன்ஸு வெஸ்டர்ன் ஸ்டைல்ஸு அதிகமாக வந்திருக்குங்க. நார்த் இந்தியன் ஸ்டைல்ஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ புடவை கட்டுறதை காட்டில் அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக விரும்புகிறாங்க. இப்போ புடவைன்னு கட்டும்போது கொஞ்சம் பஸ்ஸில் போகிறது இருக்கிற ரஷ்ஷில் எல்லாம் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதே சுடிதாருங்கும் போது நம்ம ஜென்ஸுக்கு போடுற மாதிரியே ஷர்ட்டு மாதிரி எடுத்து போட்டு கேஷுவலாக போகிறாங்க வர்றாங்க. அது ஒரு பெனிஃபிட் இருக்குங்க இப்போ உள்ள ட்ரெஸ்ஸஸில். சமீப காலமாக இளம்பெண்கள் மத்தியில் பாரம்பரிய ஆடைகளான புடவை, தாவணி போன்றவற்றின் மீதான ஆர்வம் குறைந்து சுடிதார் மற்றும் ஆயத்த ஆடைகள் மீது கவனம் அதிகரித்துள்ளது. இதற்கு காரணம் பாதுகாப்பான அம்சங்கள் தான் என்று ஃபேஷன் டிசைனிங் மாணவிகள் சுட்டிக்காட்டினர். மார்னிங் காலேஜ் கோயர்ஸ் அப்புறம் ஆஃபீஸுக்கு போகிறவங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு சாரி கட்டி அவங்களுக்கு என்ன சொல்கிறது ரொம்ப அவங்க டைம் வேஸ்ட் ஆகுது. ஸோ இதே சுடிதார் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா அது ரொம்ப அவங்களுக்கு சேஃபாக கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ ஒரு பஸ்ஸில் போகணும், இப்போ மேலே இப்போ பிடிக்கணும் அப்படின்னா கூட ஒரு ஹெசிடேஷனாக இருக்கும். ஸோ இதே சுடிதார் போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் இருக்கிறதில்ல. கடந்த ஆண்டு மின்வெட்டு, நூல் விலை உயர்வு, கூலியாட்கள் பற்றாக்குறை என கோவை, திருப்பூர் மாவட்டத்தில் ஜவுளித்துறை பல்வேறு சோதனைகளில் சிக்கி தவித்தது. இந்த ஆண்டு இதுபோன்ற பிரச்சினைகளை தவிர்ப்பதற்காக இரவு பகலாக ஆடைகள் தயாரிக்கும் பணியில் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த ஆண்டு தீபாவளி மகிழ்ச்சியாக அமையும் என்றும் தொழிலாளர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.